வணக்கம் தாய்நாடு. கிளைகள் எங்கே படர்ந்தாலும் வேர் இங்கேதான். முல்லைத்தீவு மாவட்டம் பெனங்காமம் கிராமத்தில் இருக்கின்ற வயலுக்கு முன்னாலேதான் நான் நின்று கொண்டிருக்கின்றேன். பல ஊர்கள் கமம் என்ற பெயரிலே வருகின்றன. கொடிகாமம், பீமன்காமம், பெனங்காமம் என்ற வரிசையிலே இந்த ஊருக்கு பெனங்காமம் என்று சொல்லி எப்படி பெயர் வந்தது என்று சொன்னால், அந்த நாட்களிலே இந்த இடம் பூராகவும் காடாக இருந்தது. அந்த காட்டை துப்புரவு செய்து பாணன் என்று சொல்லப்படுகின்றவர் இங்கே விவசாயம் செய்திருக்கிறார். விவசாயம் செய்வதைத்தான் கமம் என்று சொல்லி அழைப்பார்கள். அந்த நாட்களிலே பாணன் விவசாயம் செய்த இந்த இடத்தில் இப்போது இந்த ஊரில் மக்கள் குறைவாக இருந்தாலும் இங்கே இருப்பவர்கள் பெரும்பாலும் கமத்தொழிலை தான் செய்து வருகிறார்கள். ஏனென்று சொன்னால் எனக்கு பின்னாலே அப்படிப்பட்ட ஒரு வயலைத்தான் நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். பெனங்காமத்துக்கு செல்கின்ற பிரதான வீதியிலே தான் நான் இப்பொழுது நடந்து வந்து கொண்டிருக்கின்றேன். இந்த பெனங்காமம் கிராமம் ஒரு சிறிய கிராமம். இங்கே குறைந்தளவு ஆட்கள் தான் வசிக்கிறார்கள். இதற்கு ஒரு சரியான உதாரணத்தை குறிப்பிடுகின்றேன், கேளுங்கள். இந்த பெனங்காமத்தை பற்றி சில விடயங்களை கேட்டறிந்து கொள்ளலாம் என்று சொல்லி நாங்கள் ஒரு வீட்டிற்குள்ளே நுழைந்து கேட்டபொழுது அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள், அடுத்த தெருவிலே தங்களுடைய தமையனுடைய வீடு இருக்கிறது, அங்கே சென்று கேட்டு பாருங்கள்னு சொல்லி. நாங்கள் உடனே அடுத்த தெருவிலே இருக்கின்ற ஒரே ஒரு வீட்டில் தங்கி கேட்டோம். இப்படி விடயம் கேட்கணும்னு சொல்லி கேட்ட பொழுது அவர் சொல்லியிருந்தார், இந்த தெருவிலே இந்த ஒரே ஒரு வீடு தான் இருக்கிறதுன்னு சொல்லி. இதிலிருந்து உங்களுக்கு விளங்குகின்றது இது எவ்வளவு ஒரு சிறிய கிராமம் என்று சொல்லி. குறைந்தளவு சனத்தொகை கொண்ட கிராமமாகும் இந்த பெனங்காமம் கிராமம் இருக்கிறது. முல்லைத்தீவு மாவட்டம் பெனங்காமம் கிராமத்தில் உள்ள பொதுநோக்கு மண்டபம் தான் எனக்கு பின்னாலே தெரிகின்றது. இந்த கிராமத்தில் நடைபெறும் பொது நிகழ்வுகள் எல்லாம் இந்த மண்டபத்திலே தான் நடைபெறும். அதை விட 3 முறிப்புக்கான கிராம உத்தியோகத்தர் அலுவலகம் கூட இங்கே தான் இயங்கி வருகின்றது. முல்லைத்தீவு மாவட்டம் பெனங்காமம் கிராமத்தில் உள்ள அரசினர் தமிழ்கல்வன் பாடசாலை தான் எனக்கு பின்னாலே தெரிகின்ற இந்த பாடசாலை ஆரம்ப பாடசாலை. இந்த பாடசாலையின் கட்டடத்தை பார்க்கும் போதே தெரிகின்றது இங்கே குறைந்தளவான மாணவர்கள் தான் கல்வி பயிர்கிறார்கள் என்று. பெனங்காமம் கிராமத்தில் உள்ள ஒரு வீடொன்றின் கேட் தான் இது. இன்றும் கூட இந்த இடங்களில் இவ்வகையான பழைய முறைப்படியிலான கேட்டினை தான் பயன்படுத்துகின்றார்கள். மனிதர்கள் போகணும்னு சொன்னால் இதால போவார்கள். மாடுகள் செல்வதாக இருந்தால் இந்த மாட்டு வண்டியில் கேட்டால் செல்வார்கள்.
நின்று கொண்டிருப்பது பனங்காமம் கைலைநாதர் சிவாலயத்துக்கு முன்பாகத்தான் இப்போது நின்று கொண்டிருக்கிறேன். இந்த ஆலயம் எவ்வாறு தோற்றம் பெற்றது என்று சொன்னால், இந்த இடத்திலிருந்து 17 கிலோமீட்டர் தொலைவிலே ஒரு பெரிய கோட்டை ஒன்று இருக்கிறது. அந்த கோட்டையை அந்த நாட்களிலே ஆட்சி செய்த கைலாய வன்னிய மன்னனுடைய சகோதரி தான் இந்த ஆலயத்தை உருவாக்கி இருக்கிறார். இந்த ஆலயம் ஆரம்பத்தில் ஒரு மூலஸ்தானம் மட்டும்தான் இந்த ஆலயத்தில் இருந்தது. அங்கே ஒரு சிவலிங்கத்தை வைத்து வழிபட்டு கொண்டு வந்திருக்கிறார்கள். இந்த இடம் பூராகவும் சுற்றிலும் காடாக இருந்தது, பயங்கரமான இடமாக இருந்தது. ஒரு ஒற்றையடி பாதை தான் இருந்தது. அந்த ஒற்றையடி பாதையால் வந்துதான் இந்த சிவாலயத்தை வழிபட்டு விட்டு செல்ல வேண்டும். ஆனால் இப்போது அந்த காடுகள் எல்லாம் துப்புரவாக செய்யப்பட்டு மிகவும் அழகாக காட்சியளிக்கிறது இந்த ஆலயம். இந்த ஆலயத்தில் மூலஸ்தானத்தில் இருக்கின்ற ஒரு சிவலிங்கத்துக்கு ஒரு சிறப்பு இருக்கிறது என்னவென்று சொன்னால், நாளுக்கு நாள் அந்த சிவலிங்கம் வளர்ந்து கொண்டு செல்கிறது. இந்த சிவலிங்கத்தை வந்து சுயம்பு லிங்கம் என்று சொல்லி அழைப்பார்கள். அந்த நாட்களிலே வந்து இந்த வன்னி மாவட்டத்தை பல குறுநில மன்னர்கள் ஆட்சி செய்திருக்கிறார்கள். அவர்கள் மக்களுடைய நலன் கருதி தாங்கள் ஆட்சி செய்கின்ற ஒவ்வொரு இடத்திலேயும் வந்து குளங்களை அமைத்திருக்கிறார்கள். பொதுவாக ஊரினுடைய பெயர் கூட குளத்தின் பெயரிலே தான் அமையும். குறிப்பாக அக்கராயன் குளம், கனகராயன் குளம், பாண்டியன் குளம் போன்றவற்றை குறிப்பிட முடியும். அதை போல அந்த நாட்களிலே இந்த பகுதியை ஆண்ட குறுநில மன்னரால் அமைக்கப்பட்ட குளம்தான் எனக்கு பின்னால் தெரிகின்ற இளமருதம் குளம். இந்த வயலை பாருங்கள், எவ்வளவு அழகாக இருக்கிறது. விளைச்சல் மிக அமோகமாக இருக்கிறது இம்முறை. அதைவிட இந்த வயலை சுற்றி வேலி அடைத்திருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால், இந்த பகுதியில் இருக்கின்ற பெரும்பாலானவர்கள் வந்து கால்நடை வளர்க்கிறார்கள். எனவே மாடுகள் வந்து இங்கே இந்த வயலை மேய்ந்து விட்டு செல்லக்கூடாது என்பதற்காகத்தான் வேலி அடைத்திருக்கிறார்கள். அதைவிட வேலிகளில் பார்த்தீர்கள் என்று சொன்னால் கொடிகள் கட்டியிருக்கிறார்கள். என்ன காரணம் என்று சொன்னால், கிளி, காகம், கொக்கு போன்ற பறவைகள் இந்த நெற்கதிர்களை உண்டு விடாமல் இருப்பதற்காக இவ்வாறு கட்டியிருக்கிறார்கள். தூண் உடைந்து போட்டு புது தூணை கட்டிட்டு பழைய தூணை இங்கே கொண்டு வந்து வைத்திருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியை போல முல்லைத்தீவு மாவட்டத்தின் இன்னும் சில பகுதிகளுடன் மீண்டும் சந்திக்கலாம் நேர்களே. உங்களிடமிருந்து விடைபெறும் நாம் ஐபிசி தமிழ் வணக்கம் தாய்நாட்டு குழுவினர். வணக்கம்.